ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் அபிலிட்டியில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது டைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் டெஃபினட்டாக கேட்பாங்க. சரி, இப்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு டாபிக் நம்ம கற்றுக்கணுன்னாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி நீட் டு நோ த பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? சரி, டைரக்ஷன் டெஸ்ட்லேயும் என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரி, டைரக்ஷன் வரும்போது என்ன, முதல்ல ப்ரைம் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். சரி, எதெல்லாம் ப்ரைம் டைரக்ஷன்? சரிங்களா, எதெல்லாம் ப்ரைம் டைரக்ஷன்? அதாவது 4 டைரக்ஷன் ப்ரைம் டைரக்ஷன். ஓகே, மேலே இருக்கிற டைரக்ஷன் என்ன? நார்த்து. கீழே இருக்கிற டைரக்ஷன் என்ன? சவுத்து. இந்த பக்கம் இருக்கிற டைரக்ஷன் வந்து வெஸ்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட்டு. இதுதான் வந்து ப்ரைம் டைரக்ஷன். ஸோ அப்போது நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு. சரியா? ஸோ இந்த ஆங்கிளுக்கு பார்த்திங்களா, இந்த ஆங்கிள் தான் வந்து 90 டிகிரி ஆங்கிள். அதாவது ஆங்கிள் பிட்வீன் எனி டூ ப்ரைம் டைரக்ஷன் இஸ் 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இங்கே இருக்கிறதும் 90 டிகிரி, கீழே இருக்கிறதும் 90, இந்த பக்கம் இருக்கிறதும் 90. அப்போது ஆங்கிள் பிட்வீன் எனி டூ ப்ரைம் டைரக்ஷன் இஸ் 90 டிகிரி. சரியா? அப்போ நார்த்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம். வெஸ்ட்டை நம்ம நார்மலாக டபிள்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், ஈஸ்ட்டை ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், அண்ட் சவுத்தை எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ மேலே இருக்கிறது ஆல்வேஸ் என்னு தான். ஓகே, ஆல்வேஸ் வந்து மேலே இருக்கிறது என்னு, கீழே இருக்கிறது ஆல்வேஸ் எஸ். இப்போ மேலே என்னு, கீழே எஸ். சரி, வெஸ்ட்டை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வி அப்படின்ற எழுத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, டபிள்யூவி. ஸோ டபிள்யூ இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு, டபிள்யூ வியில் வின்ற எழுத்துல எது ஃபஸ்ட்டு வரும்? டபிள்யூ. அப்போ வெஸ்ட்டு. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட்டு. சரியா? அப்போ வி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, வி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கலாம், வெஸ்ட் ஈஸ்ட்டு ஞாபகம் வரும். அப்போ மேலே என்எஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இது ப்ரைம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரைம் டைரக்ஷன் இன் பிட்வீன் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைம் டைரக்ஷன் ஒரு விஷயம் பார்த்தோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் ப்ரைம் டைரக்ஷன். சப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் டைரக்ஷன் சொல்லுவாங்க, ஆர் கார்டினல் டைரக்ஷன். சரிங்களா? சப் டைரக்ஷன் ஆர் கார்டினல் டைரக்ஷன், இது வந்து ப்ரைம் டைரக்ஷன். சப் டைரக்ஷன் ஆர் கார்டினல் டைரக்ஷன். சரி, இதெல்லாம் சப் டைரக்ஷன் ஆர் கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நார்த் ஈஸ்ட். ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா என்இ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சப் டைரக்ஷன். சரி, நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்ட். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா எஸ்இ, சவுத் ஈஸ்ட். அப்புறம் சவுத் வெஸ்ட், இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா எஸ்டபிள்யூ. அண்ட் நார்த் வெஸ்ட், இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? என்டபிள்யூ. ஸோ இந்த 4 வந்து சப் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த சப் டைரக்ஷன்ஸை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், மொத்தம் 8 டைரக்ஷன். கரெக்டாக? 1 2 3 4 5 6 7 8. அதாவது ப்ரைம் டைரக்ஷன் 4, சப் டைரக்ஷன் 4, 4 + 4 8. சரி, இதுக்கு முன்னாடி ப்ரைம் டைரக்ஷன் எதுன்னு பார்த்தோம். மேலே வந்து நார்த் வரும், கீழே சவுத்து, இந்த பக்கம் டபிள்யூ, இந்த பக்கம் இ. சரி, இப்போ எது இதில் சப் டைரக்ஷன்ஸ்? நார்த் ஈஸ்ட் எது, சவுத் ஈஸ்ட் எது, சவுத் வெஸ்ட் எது, நார்த் வெஸ்ட் எதுன்னு பார்ப்போம். சரி, நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும், ஓகே, நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது நார்த் வெஸ்ட். நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கு இன் பிட்வீனில் இருக்கிறது நார்த் வெஸ்ட். நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது நார்த் ஈஸ்ட், என்இ. சரி, அதே மாதிரி சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது சவுத் ஈஸ்ட். அதே மாதிரி சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது சவுத் வெஸ்ட். ஸோ இந்த 4 டைரக்ஷன் சப் டைரக்ஷன். ஓகே, கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ பாருங்கள், இப்போது இங்கே ப்ரைம் டைரக்ஷனில் இந்த ஆங்கிள், ஓகே, ஆங்கிள் பிட்வீன் ஈச் டைரக்ஷன் வந்து 90ன்னு சொல்லுவோம். அப்போ இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக 90 டிகிரினா, இப்போ இது எவ்வளோ இருக்கும்? 45. இது எவ்வளோ இருக்கும்? 45. இப்போ 45 + 45 சேர்ந்தால் தான் 50. ஓகே, அப்போது ஒரு ப்ரைம் டைரக்ஷனுக்கும் இன்னொரு சப் டைரக்ஷனுக்கும் இன் பிட்வீனில் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி இருக்கும். ஓகே,
ஒரு ப்ரைம் டைரக்ஷனுக்கும் இன்னொரு ப்ரைம் டைரக்ஷன் பிட்வீனில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ப்ரைம் டைரக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், சப் டைரக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். சரி, இப்போ இந்த பேசிக் கான்செப்ட்ஸில் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.